எப்படி இந்த சிக்கலிலிருந்து வெளிவருவது என்று தெரியாமல் ஒரு சில விஷயங்களில் நீ தவித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்து விட்டேன். இன்னும் 30 நிமிடத்தில் அந்த விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். விடாப்பிடியாக ஒரு சில விஷயங்களில் நம்பிக்கையை வைத்து செயல்படுகின்றாய். ஆனால் அந்த நம்பிக்கை வீணாகும் பொழுது உன்னுடைய மனம் படுகின்ற வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை. எந்த இடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நம்பிக்கையை வைத்தால்தான் நல்லது நடக்கும். இறைவனின் மீதான நம்பிக்கை அதிகமாக வைத்து மனிதர்களின் மீதான எதிர்பார்ப்பை குறைவாக வைத்து உன் வழி நீ சென்றால் உனக்கான வெற்றியை சுலபமாக பெறலாம். ஆனால் இறைவனின் மீது அவநம்பிக்கையை வைத்து மனிதர்களின் மீது அதிக அளவு நம்பிக்கையை வைத்து நீ செயல்படும் பொழுது ஒரு சில நேரங்களில் அது தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை எட்டிவிடுகின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் சோர்ந்து போகாமல் உனக்கான சக்தியாக இருந்து நீ அனைத்து விஷயங்களையும் வெளிப்படுத்த வேண்டும். நீ யார் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய்ய வேண்டும். உனக்குள் இருக்கக்கூடிய சக்தியின் நிலை என்ன என்பதை நீ அறியாமல் உன்னை தாழ்த்தி கொள்வதால் பிறர் உன்னை மதிக்கவில்லை என்று இப்பொழுது உன்னை நான் தெளிவாக்குகின்றேன். எங்கேயோ இருக்கும் இன்பத்தை நோக்கி தேடி தேடி ஓடுகின்றாய். உன் அருகில் இருக்கக்கூடிய இன்பத்தை நீ அனுபவிக்க மறுக்கின்றாய். தேவைகள் நிறைவேறவில்லையே என்று தேடலோடு அனுதினமும் வாழும் நீ உன் அருகில் இருக்கும் அத்தனை இன்பங்களையும் ரசித்து மகிழ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிடைக்காததை நினைத்து உருகுவதையும் விலகுவதை விரட்டி பிடிப்பதிலேயுமே வாழ்க்கையில் பாதி நாட்கள் சென்று விடுகின்றது. இருப்பதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை யாரும் கவனிப்பது இல்லை. கைக்கு அருகே இருக்கும் வெற்றியை கவனிக்காமல் எங்கோ இருக்கும் கனிக்காக உன்னுடைய கரங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக நீ பெற்றிருக்கின்றாய் என்றால் இந்த பதிவு உன்னுடைய கண்ணில் நிச்சயம் பட்டு என் வாக்கு உன் செவிகளில் நிச்சயம் கேட்கும். விலகி சென்றது எல்லாம் தானாக உன்னை வந்து சேர அதற்கான வழிவகைகளை நீ மேற்கொள்ள வேண்டும். முதலில் உன் மனதை அமைதியாகவும் லேசாகவும் வைக்க வேண்டும். உன் மனதில் இருக்கக்கூடிய பாரமானது உன்னை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த பாரத்தை முழுமையாக விட்டொழித்து மனதை லேசாக்க வேண்டுமானால் சிறிது தியானம் செய்ய நீ பழக வேண்டும். அனுதினமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் வைத்திருக்கின்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற ஏன் மறுக்கின்றாய்? செய்ய வேண்டிய முயற்சிகளை தொடர்ந்து செய்தால்தான் அது வெற்றியாக மாறும். முதலில் உன் மனதை லேசாக்க முயற்சி செய். தியானம் செய். உன்னை அமைதிப்படுத்து. நல்ல எண்ணங்களால் உன்னுடைய மனதை நிரப்பு. தெளிவான சிந்தனையால் உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக்கு. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பெரிதாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காமல் எது நடந்தாலும் அது நம் நன்மைக்கு என்று மனதை லேசாக்க பழகு. பிறர் உன்னை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு நீ ஒரு பொழுதும் பலவீனமாக உன்னை வைத்து கொள்ளாதே. உன்னை வேண்டுமென்றே காயப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர்களுடைய மனதிற்கு ஏற்றாற் போல நீயும் பலவீனம் அடைகின்றாய். நீ தவிப்பதை பார்க்க விரும்புபவர்களுக்கு நீ ஏன் அதை பரிசாக கொடுக்கின்றாய்? உன்னை தவிக்க வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் உன்னுடைய நிலையை நீ உயர்த்தி காண்பிக்க வேண்டும். பிறர் பார்த்து பாவப்படக்கூடிய அளவிற்கு இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய அளவிற்கு உன் நிலை இல்லாமல் நீ பிறரால் கவனப்பட்டு ஈர்க்கப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள். உனக்கான விஷயங்களை நீ செய்தே ஆக வேண்டும். உன் வாழ்விற்கான இன்பங்கள் இனி நிறைய உன்னை தேடி வரும். அதற்கு நான் உறுதியை கொடுக்கின்றேன். உனக்குள் ஏற்படும் மாற்றம் உன் வாழ்க்கையை நிச்சயம் இன்றிலிருந்து மாற்றும். நல்லது நடக்கும்.